வணக்கம் அன்புடன் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி தமிழ் சோஷியல் மீடியா நெட்வொர்க்ல இந்த மாதிரி கண்டென்ட் யாருமே ஷேர் பண்ணதில்ல. வித் ப்ரூஃபோட ஷேர் பண்ண போறேன். நம்மளோட லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. பட் யூ நோ வாட், இது எல்லாமே யாரோ ஒருத்தவங்க நமக்காக நீங்க இப்படிதான் இருக்கணும்னு செய்யப்பட்ட ஒரு செயல்னா நம்புவீங்களா? எஸ், நம்மளோட எனர்ஜி லெவல் இப்படிதான் இருக்கணும், நம்ம யாருமே இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சில பீப்புளால செய்யப்பட்ட ஒரு செயல். பட் அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நபர். அதை பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ பேசிக்லி டாக்டர் ஹெல்டி எலன்ற ஒரு பர்சன், ஜூயிஷ் டாக்டர். அவங்க, நான் தப்பா சொல்லியிருந்தா இங்க பாத்துக்கோங்க. இந்த ஒரு டாக்டர் 2003ல ஒரு ஸ்டடி பண்றாங்க, ரீசர்ச் பண்றாங்க. இவங்க பண்றதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ஃபேப்ரிக்ஸோட நிறைய ஃபேப்ரிக்ஸ் வச்சு ஒர்க் பண்றாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி லெவல் டெட் பாடியை விட மோசமா இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஷாக்கிங்கா இருக்குல்ல? என்னடா ட்ரெஸ்ன்னு சொல்றீங்க, ஃபேப்ரிக்னு சொல்றீங்க, எனர்ஜின்னு சொல்றீங்க அப்படின்னா, எஸ், இந்த உலகத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நான் பேசிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல எல்லாமே இயங்குறதுக்கு மெயின் ரீசனே எனர்ஜி தான். எனர்ஜி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஒரு மரத்துக்கு விதை வைக்கிறீங்க, அந்த மரத்துக்கு நீங்க தண்ணி ஊத்துனா எது பண்ணாலும் ஒரு எனர்ஜி இருக்கிறனால தான் அது மரமா வளருது. அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி அரிசியை குக்கர்ல வைக்கிறீங்க, ஆனா அந்த அரிசி சாதமா ஆகுறது நீங்களா பண்றீங்க கிடையாது. ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷன்ல நீங்க செட் பண்ணிட்டீங்க, அதுவா தான் வருது. அந்த மாதிரி எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் நேச்சுரல் ஒரு ஃப்ரீக்வன்சி எனர்ஜி லெவல் இருக்குது. அதுதான் 100 HF இஸ் இட். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. பட் ஒரு டெட் பாடிக்கு 50, அதாவது ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன், 50. ஆனால் டெட் பாடிஸை விட மோசமாக ஒரு துணி யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருந்து எனர்ஜி லெவல் வருது. அது என்னன்றது தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பாலிஸ்டர். நம்ம எவ்ரிடே லைஃப்பில் அந்த காலத்தில் இந்தியன்ஸ் நம்ம கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா பாதி ட்ரெஸ் இல்லாமல் பாதி காதி தான் நம்ம உடுத்தியிருக்கோம். காதி அப்படி இல்லைன்னா கதிர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இல்லைன்னா காட்டன், அந்த காட்டன் பருத்தியிலேருந்து வர்றது. ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆக இல்லை பிரிட்டிஷ் உள்ள வந்ததுக்கு அப்புறமே நிறைய சிவிலைசேஷன் சேஞ்சஸ் ஆகும்போது நம்ம நாகரிகம் இல்லை ஃபேஷன் சொல்லி நிறைய விஷயத்த அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் தி திங் தான் இந்த பாலிஸ்டர்ஸ். இதில் கலராக இருக்கும், கிளிட்டர்ஸ் இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுற எல்லாருமே டயர்டாக அன்கம்ஃபர்டபுளாக ஸ்வெட்டோடு இருப்பாங்க. ஏன்னா அது ப்ரீத் பண்ண விடாது, நமக்கு ட்ரெயின் அவுட் தான் பண்ணும், ஹாட்னஸ் தான் கொடுக்கும், ஹீட்டை ட்ராப் பண்ணி உள்ளே வச்சுக்கும். நம்மளோட பாரம்பரியமான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஃபாரினுக்கு இல்லைனா பாஷான பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. அது நேச்சுரலாக ப்ரீத் பண்ண ஹெல்ப் பண்ணும், நம்ம ஸ்கின்னை, நம்ம பாடி டெம்பரேச்சரை கூல் டவுன் பண்ணும். இந்த சிந்தட்டிக் ட்ரெஸ் வேர் பண்ணுறவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும், டாக்ஸின்ஸ்னால மைக்ரெயின், நிறைய டிசீஸும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த காட்டன், நேச்சுரலான ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுது. அதனால் நம்ம ட்ரெடிஷ்னல் கொஞ்சமாக மறையப்பட்டுருச்சு. இது பாஷன் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்காக மட்டுமேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இவங்களன்னு நினச்சா மட்டும் பத்தாது, நம்மளும் அவேர்னஸோடு இருக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வாங்கி சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வில் ப்ரீத். நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றி நமக்கும் கொஞ்சம் சொந்தமாக்கிக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த 2026லேயும் நிறைய ஃபேமஸான செலிப்ரிட்டிஸ், இங்கே பாஷான பீப்புள் உடுத்துகிற துணியில் பார்த்தீங்கன்னா அவங்க காட்டன் யூஸ் பண்ணுவாங்க, லெனின் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ஹை ஃப்ரீக்வன்சி லெவல். 5000 ஃப்ரீக்வன்சியில் நம்ம வைப்ரேட் ஆகும் லெனின் யூஸ் பண்ணால். உள் யூஸ் பண்ணால் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, அதே மாதிரி காட்டன் யூஸ் பண்ணாலும் நிறைய ஃப்ரீக்வன்சி. அந்த காட்டன் பேடில் பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறதுனால இப்போது காட்டன் கூட கம்மியாயிட்டு வருது. ஸோ எதனால் இப்படிலாம் பண்ணாங்க? எவ்ரி சிங்கிள் டே நமக்கு எதுக்கு அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிக்கு இல்லாத வியாதிலாம் இப்போ வருது? இந்த ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கும் இல்லையா? இதுதான் அதில் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். நம்ம ட்ரெஸ்ஸும் ஒரு மேஜர் பார்ட் வகிக்குது. நம்மளோட கிளைமேட், நம்ம ஊரில் இப்போது சென்னையில் பார்த்திங்கன்னா கொளுத்துற வெயில், ஆனால் நம்ம எல்லோரும் கோட் சூட் போடுறோம். இதெல்லாம் யார் சொன்னால், யார் மூலமாக வந்தது? அங்கேருந்து தான் வந்துச்சு. எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க?
எதுக்காக நீங்கள் அடாப்ட் பண்ணீங்க? யாரோ ஒருத்தவங்க சொல்லி இதை நீங்கள் யூனிஃபார்மாக போட்டுட்டு வாங்க எத்திக்ஸ்ன்னு கொண்டுட்டு வந்ததுனால. இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு என்ன வரும்? லாங் டைம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி வெளியில் போகாது, வெளியில் உள்ள எனர்ஜி உள்ளே வராது. நம்ம சுவாசிக்கிற காற்று தான் வெளியில் இருக்குது. அதே மாதிரி ஃபயர், ஐப்புலங்களில் ஃபயர் வந்து நம்ம டைஜஸ்டிவ் ஃபயர் உள்ளே இருக்குது, ஸ்டமக்கில் இருக்குது. தண்ணி, நம்ம உடம்பு ஃபுல்லாக தண்ணீர் இருக்குது, நம்ம வெளியிலையும் தண்ணி இருக்குது. இது எல்லாமே இன்டர் கனெக்டட். இது கனெக்ட் ஆகும்போது தான் நம்ம ஹைலி வைப்ரேட் ஆகும். நல்ல வைப்ரேஷனில் இருக்கும்போது தான் நம்ம எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணி இழுக்க முடியும். அந்த காலத்தில் சித்தர்கள் இல்லை நார்மல் பீப்புள் கூட எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போது யாராலையும் எந்த ஒரு விஷயம் பண்ணனாலும் கஷ்டப்பட்டு பண்ணுறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிட்ஸ்ன்ற பேரில் நமக்கு திணிக்கப்பட்டது. அது தெரிஞ்சோ தெரியாமலோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதோட இப்போ ரொம்ப மோசமாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உங்களோட மூட்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும், உங்களோட லைஃப் வந்து பெட்டராக இருக்கணும், உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும், பெரிய சேஞ்ச் பண்ணாமல் சின்ன சேஞ்ச்லேயே பண்ணணும்னா உங்களோட சிந்தட்டிக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. எந்த விதமான நைலான், பாலிஸ்டர் எல்லாமே தூக்கி போட்டுருங்க. இன்ஃபேக்ட் ஜீன்ஸ் கூட இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு காட்டன், கதிர், லெனின் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்மளோட எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணும், நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அதனால நமக்கு எந்த டிசீஸும் வராது, நம்மளோட லைஃப் வேறு லெவலில் இருக்கும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு கேட்டுக்கோங்க, பட் அதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதோட எவிடன்ஸ், ப்ரூஃப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் we will growing together. Thank you.